和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白要怎么拥有最痛快。一生所爱，一生期待，一世情爱。你处理失败，我的梦想，我的光荣已不存在。Take back my life, my goals in sight. I give you everything, I have to fight the fight. 为爱寻求穿越怒海，这绝对是烈在燃烧的舞台。不怕跌入危险地带，指引你的爱，随心付出不在。自成一派，任谁安排，为民主宰。ஞாபகம் இருக்கா லுவான் ஃபெங்? இது எத்தனாவது தடவைன்னு தெரியல, இப்பவும் மாற்றத்தை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த இடத்துல நாம எத்தனை வருஷமா சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு தெரியும். கனவுல இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையையும் நெருப்புல சிக்கிறதுக்கு முன்னாடி மாத்த முயற்சி பண்றா. ஆனா அங்க அப்படியே நெருப்பு புகைஞ்சா இவ அந்த மக்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலன்னு தானே அர்த்தம். அப்புறம் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அவ எழுந்ததும் இந்த எல்லா மாற்றங்களையும் அவ மறந்து போயிடுறா. அவளை முத தடவை பார்க்கிற மாதிரியே நானும் நடிக்கிறேன். இது வேடிக்கையா இருக்குல்ல? இவளை எனக்கு பல வருஷமா தெரியும். ஆனா இவ என்னை ஒவ்வொரு தடவையும் புது மனுஷனா பார்க்கறா. விதிகள் படி இங்க சேரணும்னா அதுக்கு தேர்ச்சி பெற்றா போதும் தானே சொன்னீங்க. நானும் தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஆனா தேர்ச்சி பெற்ற என்ன வெளியில அனுப்பி சூஷன் தன்னோட சத்தியத்தை மீற போகுதா? நீ ரொம்ப சரியா சொன்ன சங்மை. இந்த பொண்ணு பேசுறதுல கண்டிப்பா அர்த்தம் இருக்கும்னு தோணுது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆபத்து வந்த உடனே எல்லாருடைய நன்மைக்காக இவ தனிச்சு நின்னு அங்க செயல்பட வேண்டி இருந்துச்சு. அவளும் மத்தவங்க மாதிரி கஷ்டப்பட்டிருக்கான்னு தான் தோணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ செஞ்சதும் மக்களை காப்பாத்துற ஒரு வேலை தானே. அதே மாதிரி கிம்மு ரொம்ப புத்திசாலின்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அவருடைய செயல்பாடுகளையும் வார்த்தைகளையும் அவர் கண்டிப்பா மாத்திக்கிட்டே தான் ஆகணும். நல்லா கேட்டுக்கோங்க, உங்க 2 பேரையும் கேங்ஸூல சேரத்துக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனா உங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை. உங்களுக்கு இங்க சேர விருப்பமானு சொல்லுங்க. இததான் நானும் எதிர்பார்த்தேன். உங்களோட ஸ்டூடெண்டா இருக்க எனக்கும் விருப்பம் தான். எனக்கும் சந்தோஷம்தான். ஷீலிங்வின், நீ கேங்ஸோல சேர்ந்ததுக்கு அப்புறமா உன்னுடைய குணம் மாறும்னு நான் நம்புறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, சுயநலமா வாழ்ந்தவங்க யாரும் சாதிச்சது கிடையாது. ஷீலிங்வின், ஜிங்ஜோஜோ இப்போ கேங்ஸுவோட சீடர்கள். இதுதான் சூஷன்ல இருக்கிற டியாமன் பூச்சி. இங்க 2 மந்திரங்கள் இருக்கு. வலது பக்கம் கேங்ஸு, இடது பக்கம் சூஷன்.
அதை தொட்டுட்டு நீங்க தாராளமா நுழைவாயிலுக்குள்ள போகலாம். உங்களை எந்தவித சக்தியும் தடுக்காது. வானம் மற்றும் பூமியோட சக்தியை அந்த கல் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க தற்காப்பு கலையை கத்துக்க ஆரம்பிக்கலாம். புது மாணவர்களே, மறந்துடாதீங்க, இந்த சூஷனுக்கு நீங்க யாரும் ஓய்வெடுக்க வரல. வருங்காலத்துல நீங்க எதிர்பார்க்காத பிரச்சனை கூட வரலாம். நான் சொல்ற விதிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விதிகள் உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்களோட குருவையும் முன்னோர்களையும் எப்பவும் மதிக்கணும். புரியுதா? நான் தான் உங்களுடைய மூத்த மாணவன். என் பேரு மோ பூஃபன். கொஞ்சம் அமைதியா பேச மோ பூஃபனா? சரி, சத்தமா பேசாத. நான் கேள்விப்பட்டேன் ஜென்னியான் இறந்ததுல இருந்து அவருக்கு பதிலா இவர் தான் இங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரு. சரி, எல்லாரும் வாங்க, மந்திரக்கல்ல உங்களை பத்தி பதிவு பண்ணிடலாம். வா, என்ன விடு. வான்னு சொல்றேன். வெள்ளக்குட்டி, புது மாணவர்கள் மந்திரக்கல்ல தொட்டுட்டு உள்ள வாங்க. வெள்ளக்குட்டி, சீக்கிரம் வா. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். வா, சீக்கிரம் வா. வெள்ளக்குட்டி. வாங்க மூத்த சகோதரா. மூத்தவரே. வணக்கம் மூத்தவரே. சரி, எல்லாரும் என் கூட வாங்க, உங்களுக்கு சூஷனை சுத்தி காட்டுறேன். இந்த உலகத்துக்கே தெரியும் இந்த இடத்துக்கு வர்றது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு. ஆனா நீங்க உள்ள வர கஷ்டப்படாம இருந்ததுக்கு மந்திரக்கல்ல கண்டுபிடிச்சவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இருந்தாலும் சூஷனை விட்டு வெளியில போகவும் உள்ள வரவும் குருவோட அனுமதி தேவை. ஒருவேளை நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியில போய் மத்தவங்களை பார்க்க முயற்சி பண்ணாலோ இல்ல மத்தவங்களோட பொழுத கழிச்சாலோ உங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க. சூஷன்ல இருக்கிறவங்க நேர்மையாகவும் தற்காப்பு கலைக்கு மரியாதை கொடுத்தும் இருக்கணும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? நல்லா புரியுது. அப்புறம் ஒரு மாணவிக்கு சூஷனுக்கு வர விருப்பமே இல்லைன்னு தெரியும். அவ கேங்ஸு போகணும்னு நினைச்சா. அதனால நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. கேங்ஸுக்கும் சூஷனுக்கும் உள்ள உறவு என்னன்னு எனக்கு சொல்றியா? யூ இங் நான் அந்த புத்தகம் என்ன புத்தகம்? ஜுஷாய் சாங் கொடுத்த புத்தகம். அண்ணா, மொத பக்கம். எடுத்துட்டேன். இந்த சூஷனும் கேங்ஸுவும் ஒரே வம்சாவழியை சேர்ந்தது. இந்த உலகத்தோட உச்சியில இருக்க 2 முக்கியமான பள்ளி இதுதான். 1000 வருடங்களுக்கு முன்னாடி சூஷன்ல ஒரு மாணவன் இருந்தாரு. அவரு இங்க இருக்க வாழ்வித்தைய கத்துக்கிறதோட நிறுத்தல, தனக்குள்ள இருக்க மனவித்தையும் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சூஷனையும் கேங்ஸுவையும் விட்டு அவரு போயிட்டாரு. அவர்தான் கேங்ஸுவோட முதல் தலைவன். அவர்தான் கூசு. சோஷன் மாதிரி இல்லாம கேங்ஸு கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்ட உச்சியில தான் இருக்கும். இந்த 2 பள்ளியில ஒன்னு கூர்மையாவும் வலிமையாவும் இருந்துச்சு, இன்னொன்னு எளிமையாவும் தன்னம்பிக்கையாவும் இருந்துச்சு. இதுதான் அவங்களோட வித்தியாசம். குவைன்லாங் பாலம் தான் இவங்களோட ஒற்றுமையை இணைக்குது. இதுதான் சூஷனையும் கேங்ஸோவையும் ஒன்னா இணைக்கிற பாலம். என்னடா இங்க எந்த பாலமும் இல்லையேன்னு தானே பாக்குறீங்க?
இந்த கொய்லாங் பாலத்துல முடிக்கப்படாத பல மர்மமான இடங்கள் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற சாதா புத்தகத்துல அத பத்தின விஷயம் எதுவும் இருக்காது. ஆனா உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். இங்க இருக்கிற 2 தலைவர்களுக்கும் உங்களுடைய மூத்தவர்களுக்கும் இந்த பாலத்தை எப்படி கடக்கிறதுன்னு தெரியும். அந்த மூத்தவர்கள்ல நானும் ஒருத்தன். இந்த பாலத்தை கடந்து போக நான் கத்துக்கிட்டேன்னா கேங்ஸுக்கு போய் என்னோட வெள்ளை குட்டிக்கு பார்க்கலாம். சூஷன் கேங்ஸு 2த்துக்குமே எல்லைகள் இருக்கு. இந்த குவாய்லாங் பாலம் தான் அந்த எல்லைகளை ஒன்னா சேர்க்கும். இந்த எல்லையில இருக்கிற சக்தியினால எல்லா நேரத்திலையும் இந்த இடத்துல பகல் வெளிச்சம் இருக்கும். அதோட இந்த 2 பள்ளிக்கான பாதையா இந்த குவாய்லாங் பாலம் தான் இருக்கு. ஆனா இந்த குவாய்லாங் பாலத்தை எப்படி கடக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாம போனா நிச்சயமா உங்களுக்கு ஆபத்து தான் மிஞ்சும். இதனால நீங்க இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காகவும் இந்த பக்கம் மட்டும் வராதீங்க. சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். உங்க முன்னாடி இருக்கிற இந்த மரம் தான் கேங்டியன். எல்லா காலங்களிலும் இந்த மரம் மலர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மரம் கேங்ஸுடைய சக்தியை குறிக்குது. இந்த இடத்துல இதே மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் இன்னும் பல இடங்கள்ல நிறையவே இருக்கு. சொல்லியாச்சா? நம்மளுடைய சக்தி இங்க இருக்கிற மரத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இங்க நாங்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஏத்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கறோம். உங்க எல்லாருடைய திறமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆயுதங்களை இங்க இருக்கிற இந்த மரம் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சந்தேகம், இதுல எந்த மரம் சக்தி வாய்ந்தது? ஏன்னா எனக்கு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவை. விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற உன் ஆசையை பாராட்டுறேன். ஆனா இந்த மரத்தை கோடாரி செய்யற பொருளா பார்த்தா இந்த மரம் உனக்கு ஒரு குண்டூசியை கூட தராது. இந்த மர ஆயுதம் ரொம்பவே பயங்கரமானது. அது கூர்மையாவும் கூடவே நஞ்சு கலந்ததாவும் இருக்கும். அத உங்கள யார் பார்க்க நேரிட்டாலும் சரி, அத கோவப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கு. இன்னைக்கு உங்க ஆயுதத்தை நீங்க தேர்ந்தெடுக்க விரும்புறீங்களா? குருவே, இந்த மரத்தால் ஆன ஆயுதங்களை நாம முதல்ல இந்த கேங்ஸ்ல இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட கொடுக்கறதா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை கையாடுறதுக்கு பயிற்சி தேவை. ஆனா இப்பவே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? நீ இந்த மரம் இவங்களை அழிச்சிடும்னு சந்தேகப்படுறியா என்ன? பயனற்ற வீரர்களை கேங்ஸு என்னைக்குமே ஏத்துக்காது. இன்னைக்கு உங்க எல்லாருடைய திறமையும் நான் பார்க்கணும். நீங்க எல்லாரும் திறமைகளை காட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர. உங்களுக்கு எந்த ஆயுதமும் கிடைக்கலனா நீங்க உங்ககிட்ட இருக்கிற சாதா வாழை வச்சுதான் பயிற்சியை ஆரம்பிக்கணும். இதுக்கு நீங்க எல்லாரும் சம்மதிக்கிறீங்களா? நிறுத்து, என்ன பயமுறுத்திட்ட.
இல்லாதவங்க. இத பாரு, நான் அவசரப்படுறேன்னு நினைக்காத. இதை நான் பண்றதே அவங்களுடைய நல்லதுக்காக தான். எனக்கு புரியுது. உங்களுக்கு கேன்சுவோடைய பொறுப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே அவங்க திறமையை வளர்க்க பாக்குறீங்க. இன்னைக்கு முடிவை நீயே பார்த்தல்ல. திறமையான மாணவர்களை தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. நம்ம பள்ளியில மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்காக தான் இவங்களை தயார்படுத்துறேன். இது மூங்கில் கட்டிதான். இது உண்மையாவே பயங்கரமா தான் இருக்கு. அடடா, இங்க இருக்கிறதுல ஜீஷியானுக்கு மட்டும்தான் ஆயுதம் கிடைச்சிருக்கா என்ன? இன்னும் 3 பேர் வெளியே வரல. அப்பா உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். நில்லு நில்லு நில்லு. என் ஆயுதத்தை எதுக்கு திருடுற? அதை என் கிட்ட குடு. எதுக்கு இப்படி போய் சொல்ற? விடு. என்ன? இத வச்சுக்கிட்டு ஆயுதத்தை கொடுத்துரு. சரி, சந்தோஷம். இது போதும். இந்த ஆயுதமும் நல்லாதான் இருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த பள்ளியில ஒரு மாணவிக்கு மூங்கில் கத்தி கிடைச்சிருக்கு. அற்புதம். கேங்ஸுக்கான நல்ல காலம் பிறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஆயுதம் கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாரும் கேங்ஸுவோடைய எதிர்காலம். அவங்களுக்கு கடமைகள் நிறைய இருக்கு. குய், இவங்கள பாத்துக்க. கண்டிப்பா குருவே. இப்போ ஓய்வெடுக்க போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பயிற்சியை துவங்கலாம். கொஞ்சம் நில்லு. உன்னோட கையில காயம் ஏற்பட்டிருக்க. பரவாயில்ல. ஜுயான் பொருட்கள் இதோட நஞ்சு எடுத்துடும். இப்ப எதுக்காக எனக்கு செய்தி அனுப்புனேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த செய்தியை இப்பவே என்கிட்ட சொல்லு.
நான் சரியா வேலை செய்யல, எனக்கு தண்டனை கொடுங்க. நீ பொறுப்பு இல்லாம இருக்க. நான் உனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தேன். உனக்கு இந்த கட்டுல இருந்து என்னை விடுவிக்க ஆசை இல்லையா? உங்க கோபத்துல நியாயம் இருக்கு. நான் தவறா கேங்ஸுக்குள்ள போயிட்டாலும் கொயலாங் பாலத்தை கடக்கிற மாதிரி ஒரு ஆயுதம் எனக்கு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க. அந்த பாலத்தை கடக்கிற வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அங்க போயிடுவேன். உங்களுக்கு சீக்கிரமே உதவி பண்றேன். நீ என்னை கைவிட மாட்டேன்னு நான் நம்புறேன். ஆனா காலப்போக்கில் எல்லாரும் முக்கியமான விஷயத்த மறந்துடுறாங்க. அதுதான் உனக்கு நினைவுபடுத்துறேன். இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்தங்கிறத மறந்துடாத. இந்தா, இதுல ஜியான் பொருட்கள் இருக்கு. உன் உடம்புல இருக்கிற அந்த காயங்களை இது குணப்படுத்திடும். எதுக்காக இதை கொடுக்குறீங்க? உதவி பண்ணா எல்லாரும் நன்றி தான் சொல்லுவாங்க. யாருக்கு அடிபட்டாலும் சரி, அவங்களை குணப்படுத்தணும். ஆண்களுக்கு யார்கிட்டயும் எந்த கர்வமும் தேவையில்லை. எல்லாருக்கும் உதவி பண்ணலாம். நன்றி. இருக்கட்டும், நீ ஒரு புது மாணவி, நான் ஒரு மூத்த சீடன். உனக்கு உதவி தேவைப்பட்டா என்கிட்ட நீ தாராளமா கேட்கலாம். குணப்படுத்துற மலரை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, நஞ்சு கலந்ததை ஒதுக்கிடுறாங்க. என்னை யாரும் என்னைக்கும் ஏத்துக்க போறதில்ல. என்னை யாரு ஏத்துப்பா? எல்லாரும் கொஞ்சம் இருங்க. இங்க நிறைய பேருக்கு சில விஷயம் தெரியல. உங்க எல்லாருக்குமே நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்த சொல்லி தரணுமா? நீங்க தான் இங்க மூத்த சீடர்களா? அதேதான். நான் தான் உன்னோட நான் உன்னோட 3வது சகோதரன் தியானி. அவன் 4வது சகோதரன் மீச்சன். நான் 3வது சகோதரன் மீச்சன். அவன் தான் 4வது சகோதரன் தியாங்கி. என்ன மட்டும் 3வது சகோதரனா ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த சூஷன்லயே அழகான பொண்ணுங்க எங்க இருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க என்ன 3வது சகோதரனா ஏத்துக்கிட்டா நான் உங்க எல்லாருக்கும் எந்த அறை பாதுகாப்பான அறைன்னு, எதுல சூரிய வெளிச்சம் அதிகமா வரும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அத்தோட நீங்க சூஷன்ல அழகான பொண்ணுங்களை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். சரி, என் கூட வாங்க. உன்ன போலாமா? விட மாட்டேன். ஒரே வம்சாவளியில பிறந்துட்டு எதுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? நீங்க எங்களோட மூத்த சகோதரன்னா கேங்ஸுக்கு போற வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? எப்படி அப்படி ஒருத்தனுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்க முடியும்? உங்களுக்கு எப்படி நானும் அவனும் அண்ணன் தங்கச்சின்னு தெரியும்? அது சாதாரண விஷயம். அங்க போய்கிட்டு இருக்கவங்க எல்லார பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஜூயிங்னா, உனக்கு பாய் குய என்ன ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா பார்க்க முடியலையே. கேங்ஸுக்கு போலனா எப்படி பார்க்க முடியும்? அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. ரகசியங்கள் முன்னோர்களுக்கு மட்டும் தான் தெரியணும்.
ஆனா உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது என்ன? இந்த ஷூஷான் பள்ளியில முதல்ல வர்றவங்களுக்கு இடம் இருக்கும், தாமதமா வர்றவங்களுக்கு எல்லாம் இருக்காது. நீ தாமதமா போனா உன்னோட குரு முதல்ல கோவப்படுவாரு. ஜூயிங்னா கடந்த காலம் இல்லாத மனிதர்களே கிடையாது. உன்னோட கடந்த காலம் என்ன? சீக்கிரம் சீக்கிரம். அண்ணா, என்னாச்சு? சரி சொல்லு, என்னோட அறை எங்க இருக்கு? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது பசங்களோட அறை, பொண்ணுங்களுக்கு அங்க இருக்கு. நல்லா கேட்டுக்கோ, தாமதமா போனீனா அப்புறம் நீ தரையில தான் தூங்க வேண்டியிருக்கும். இல்ல இல்ல இல்ல, நான் இப்பவே போறேன். யூ இங் நான், நீ எங்க போயிட்டு இருக்க? நான் என்னோட அறைய தேடிட்டு இருக்கேன். நான் உனக்காக ஒரு அறையை தயார் பண்ணி வச்சிருக்கேன். யூ இங் நான், இதுதான் நீ தங்க போற அறை. மனுஷங்க இந்த இடத்துல எப்படி வாழ்வாங்க? இங்க மெத்த கூட இல்ல. நான் என்ன தரையிலேயே தூங்குவேன்? சூஷன், உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரியா? பேசாம இப்பவே கிளம்பிடு, யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. நீ என்கிட்ட பிரச்சனை பண்றியா? மாபுஃபா, உன்னோட பேரு மாதிரி நீயும் கோளாறாதான் இருக்க. உன் பேரு தான் மோசம்னு பார்த்தா நீ அதை விட மோசமா இருக்க. வறுத்த கோழி, நான் என்ன கனவுல இருக்கேன்னா இங்க வறுத்த கோழி வாசனை வருது. கடவுளே, இந்த ருசியான சாப்பாட சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இவ்ளோ நல்ல சாப்பாட்டை சமைக்க எதுக்காக என் கைகளுக்கு நீங்க திறமையை கொடுக்கல? கோழி நல்லா இருக்கு, நெருப்பு தான் சரியா வைக்கல. சமைக்கும் போது எண்ணெயை பயன்படுத்துங்க, அப்பதான் கோழி தோல் இப்படி ஆகாது. புரிஞ்சிருச்சு. நான் வேண்டினதும் கடவுளே உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. நான் இருக்க பயம் எதுக்கு? எனக்கு நல்லாவே வறுத்த கோழியும் மத்த சமையலையும் செய்ய தெரியும். இந்த கோழியோட ருசி ரொம்ப அருமையா வந்திருக்கு. இது ரொம்ப ருசியா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, நீங்க நல்லதானே இருக்கீங்க? இந்த கோழி சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கு. கை கொடுங்க. நல்லா இருக்கு, சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ ருசியான ஒரு கோழியை என் வாழ்க்கையில நான் சாப்பிடுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையோட லட்சியத்தையும் நான் அடைஞ்சிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், பொறுமையா சாப்பிடுங்க. அது சரி, ஏன் இன்னும் நீ உன்னோட பயிற்சி உடைய போட்டுக்கல? நீனா புது மாணவியா? எந்த அறையில இருக்க? என்னோட அறை அத விட்டு தள்ளு.
அப்படின்னா நீ ஏன் என்னோட அறைக்கு வந்துடக்கூடாது? அப்படியா? அது முடியுமா? கண்டிப்பா முடியும். இவ்ளோ பெரிய இடம் இருக்கே. ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு தினமும் வார்த்தை கோழி செஞ்சு கொடுக்கணும். பிரச்சனையே இல்ல. குருவே, உங்க சாப்பாடு வந்துருச்சு. யாரு குரு? இங்க யாரும் இல்லையே. அது நான் தான். நீங்க சாப்பாடு அங்க வச்சிருங்க. நன்றி. அப்படின்னா நீங்க குருவா என்ன? இந்த நொடியில இருந்து இந்த சூஷன்ல நான் உன்னை பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஆமா, சந்தோஷம். அப்ப நீதான் சூஷனுக்கு வர விருப்பம் இல்லாத மாணவியா? உன்னை பத்தி நான் அதிகமா கேள்விப்பட்டேன். ஆனா ஏன் உனக்கு பிடிக்கல? சூஷான் ரொம்ப நல்ல இடமாச்சே. இங்க சந்தோஷமா இருக்கலாம், அதோட கோழியும் கிடைக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? நீ எதுக்கு கேங்ஸோ பத்தி நினைச்சிட்டு இருக்க? உண்மைய சொல்லணும்னா நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன். எனக்கு லட்சியம்லாம் எதுவும் இல்ல. எனக்கு தேவையில்ல ஒரே விஷயம்தான். என்னோட நாயகனான வாய்குய நான் சந்திக்கணும், அவ்வளவுதான். வெள்ளக்குட்டி. உனக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு பாரு. அது சரி, நான் தான் உனக்காக இருக்கேன்ல. அதோட ருசியான கோழி கூட எனக்கு நீ சமைச்சு கொடுத்திருக்க. உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். சாயந்தரமா நான் சொல்ற மாதிரி குயிலாங் பாலத்துக்கிட்ட நீ போயிடு. கோயிலாங் பாலத்துக்கிட்டயா? அங்கதான் பாய்கோய் பயிற்சி பண்ணுவாரு. உண்மையாவா? நிஜமாவா? இங்கதான் அவர் இருக்கணும். பகல் நேரமா? குயிலாங் பாலம். நீயா? நீ இங்க என்ன பண்ற? நீ நிக்கிறது சூஷனோட எல்லையாச்சே. சொன்ன கேளு, எனக்கு ரொம்ப கம்மி நேரம் தான் இருக்கு. நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. போன தடவை இதே மாதிரி தான் ஏதோ சொன்ன, ஆனா கடைசியா சூஷன்ல சேர்த்து விட்டுட்ட. நான் தான் வெள்ளைக்குட்டிய பிரிச்சேன். ஆனாலும் நீ பாய்குய சந்திச்சிட்ட. சுஷானுக்கு போறது கெட்ட விஷயம்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரத்த நிலா ஆகாயத்துல இருக்கும் போது மந்திரக்கல் வச்சிருக்கிறவன நீ கொண்டு ஆகணும். அத பண்ணாதான் உனக்கு பிடிச்சவங்களை காப்பாத்த முடியும். அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க? ரத்த நிலா பறக்குமா? அதெல்லாம் சரி, எனக்கு பிடிச்சவங்க யாரு? அது பத்தில அப்புறம் யோசிக்கிறேன். இப்ப நான் கோயிலாங் பாலத்துக்கு போக போறேன்.
எதுக்காக என் கனவுல இருந்து இங்க வந்த? கதையோட முடிவு மாறிடுச்சா என்ன? இல்ல, ஏன்னா உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிற நேரம் கம்மியாயிடுச்சு. இதுக்கு மேல உன் கனவு நிலையா இருக்காது. அந்த மந்திரக்கல் இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி கதை முடியுது. இங்க இருந்து வெளியே போய் பார்த்தா அந்த கதையோட முடிவு நிஜமான மாதிரி இருக்கு. எந்த வித்தியாசமும் இல்ல. ஒருவேளை ஆமா, நீ இந்த இடத்துக்கு முதல் தடவை வரல. சொல்ல போனா பல முறை வந்திருக்க. எல்லா முறையும் உதவி கேட்ட உடனே நீ தூங்கிடுவ. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் உன்னால் அந்த கனவுல இருக்க முடியும். அந்த ஊதுபத்தி அணைஞ்சதும் உன்னுடைய கனவு முடிஞ்சிரும். நீயும் இங்க இருந்து போயிடுவ. அதோட என்னையும் மறந்துடுவ. நாம மறுபடியும் சந்திக்கும் போது இதே மாதிரி பேசுவோம், திரும்பவும் பேசுவோம். அந்த கதையோட முடிவை மாத்துறதா உன்னுடைய லட்சியம்னு தெரியுது. இத்தனை தடவையும் அதை மட்டும் நீ மறக்கல. அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா இனி அப்படி நடக்காது. இதுக்கு மேல நீ கனவுக்குள்ள போனா உன்னால திரும்பி வர முடியுமான்னு தெரியல. எனக்கு பயம் இல்ல. யுயிங்னா கிட்ட நான் என்னதான் உண்மையை சொன்னாலும் 1 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய மாற்றம் வருமானு எனக்கு சரியா தெரியல. இந்த கதையில நான் இருந்தாகணும். யுயிங்னாவுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தணும். அவளுடைய வாழ்க்கை பாதையை நான் மாத்தணும். அதுக்காக நான் மறுபடி கனவுக்குள்ள போக உதவி பண்ணுங்க. நமக்கு நேரம் இல்ல. உங்களால உதவ முடியுமா? வெள்ளக்குட்டி, ரத்னிலா வானத்துக்கு போனதும் மந்திரங்கள் யார்கிட்ட இருக்கும் அவனை நீ கொள். அப்பதான் உனக்கு பிடிச்சவங்க உயிரோட இருப்பாங்க, மறந்துடாத. மந்திரங்கள் யார்கிட்ட இருக்கும் நீ அவங்கள கொள்ளணும். அப்பதான் உனக்கு பிடிச்சவங்க உயிரோட இருப்பாங்க, மறந்துடாத. வெள்ளக்குட்டி, வெள்ளக்குட்டி, ஒரு வழியா உன்னை நான் பாத்துட்டேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன். தேவையில்லாம நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு எதுவும் ஆகாது. அது வெறும் கனவுதான். நீ கண்முழிச்சு பார்க்கும்போது எல்லாமே சரியாயிடும். வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம். உன்னோட தற்காப்பு கலை ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வெள்ளக்குட்டி. சீக்கிரமா எந்திரி. உன்கிட்டதான் சொல்றேன், சீக்கிரமா எந்திரி. நீங்களா? இங்க பாரு, ரொம்ப நேரமா மணி அடிக்கிறாங்க. இன்னைக்கு என்னுடைய பாடம் தான். இன்னைக்கு மட்டும் நீ தாமதமா வந்து பாரு. என்ன மன்னிச்சிடுங்க குருவே. வால் பயிற்சி இடத்துக்கு வா. கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். என்னோட காலனி. ஓய், குரு கூட வாழ்றன்றதுக்காக நீ தாமதமா வருவியா? அவசரமா நான் கிளம்பி வரேன். தேவையில்லாம பேசாத. மாணவர்களே, ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. நம்மளோட பயிற்சி ஆரம்பிக்கலாமா? நான் தான் சூஷனுடைய வாழ் பயிற்சியாளர். நீங்க எல்லாரும் வகுப்பறையில என்ன தாராளமா குருனே கூப்பிடலாம். ஆனா வகுப்புக்கு அப்புறமா என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம். சூஷனுக்கு புதுசா வந்தவங்களுக்கு முதல் பாடம் இதுதான். இந்த சூஷன் பள்ளியோடைய வால் பயிற்சி இடத்தை நான் முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். அங்க நிறைய கத்தி இருக்கே, நாங்க அதுல ஒண்ணு எடுத்துக்கலாமா? இதுக்கு முன்னாடி இங்க இருந்த சூஷன் மாணவர்கள் இங்க இருந்து தான் தங்களுடைய வாள்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க சில திறமைகளை வளர்த்துக்கிட்டாலே போதும், வால் பயிற்சி இடத்துல இருந்து அவங்களுக்கு வால் கிடைச்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே நல்ல பயிற்சி எடுக்கணும். குரு சொல்றது சரிதான். என்னுடைய இருமுனை வாளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் நிறைய பயிற்சி எடுத்தேன். அதுதான் சரி. எங்களுக்கு 1 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த 2 வாளும் எங்களுக்கு கிடைச்சது. இங்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு வாள் கிடைக்கும். அது உங்களை தலைவனா தேர்ந்தெடுக்கும். வருங்காலத்துல அதுதான் உங்க கூடவும் இருக்கும்.
இங்க இருக்கிற அத்தனை வாளும் அதோட தலைவனை தேர்ந்தெடுக்க அவங்களுக்கு ஒரு சத்தத்தை அனுப்பும்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கும் கேக்கும்.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢坠落你不言说。思绪因为你失控，